இந்த சூழ்நிலை இன்னமும் வந்து நான் தான் தலைவர் சொல்கிறது, இந்த சின்னத்தம்பி படத்தில் ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு மஞ்சள் கயிறு தூக்கிட்டு எனக்கு கல்யாணம்னு ஒரு பைத்தியம் ஓடும். அந்த மாதிரி இருக்குது, வேடிக்கையாக இருக்குது. யாராயிலும் நான் தான் தலைவர் என்று வந்தாலோ அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாலோ அந்த நிமிடமே இந்த பதவி அன்புமணிக்கு இல்லா போய்விடும். இதையெல்லாம் ஊடகங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும், உறக்க சொல்ல வேண்டும், பொய்யை சொல்ல வேண்டும், தேர்தல் ஆணையத்தினுடைய தவறை சுட்டி காட்ட வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அதனுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா தான். அவர் பேச போறாரு, பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியதே டாக்டர் ஐயா மட்டும்தான். அதனுடைய நிறுவனரும் அவர் தான். தற்போதைய தலைவர், பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவரும் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது சில குளறுபடிகள் செய்து, சில சதிகளை செய்து, டெல்லியில் தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி கட்சி மருத்துவர் அன்புமணியிடம் இருப்பது போலவும், சின்னம் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது போலவும் ஒரு மாய தோற்றத்தை இங்கே ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். சமீபத்தில் கூட உங்களுக்கெல்லாம் தெரியும், கட்சியினுடைய தலைவராக இல்லாத ஒருவர் தன்னை தலைவர் என்று சொல்லிக்கொண்டு அவரையும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி என்கிற பெயரிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்று சொல்வது என்பது வெட்கக்கேடானது, அவமானமானது. ஒரு இத்தனை ஆண்டு காலமாக ஒரு கட்சியை நடத்தி கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி நடந்து கொள்வது எங்களுக்கு ஆச்சரியத்தையும் வருத்தத்தையும் தருகிறது. ஏனென்று சொன்னால், இன்றைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஆனால் தற்பொழுது சசிகலா அவர்கள் வந்து இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நான் தான் என்று சொன்னால் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அந்த வகையில் இன்று தொடர்ந்து மீடியாக்களில் நீங்களும் கூட நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள் நிறைய இடங்களில் நாங்கள் பார்க்குறோம். அந்த செய்தியை போடும்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்று நீங்கள் சொல்வதை நாங்கள் அறிகிறோம். அது நிச்சயம் மாற்றிக்கணும். நாங்களும் பலமுறை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம். தேர்தல் ஆணையம் அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் என்று எந்த இடத்துலையுமே சொல்லவில்லை. தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர்களும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடத்தியவர் இது அருகில் இருக்கார், முன்னாள் நீதிபதி அவர்கள் அருகில் இருக்கின்றார். அங்கேயும் அவர்கள் போட்ட அஃபிடவிட்லேயும் சரி, அவங்க பண்ண ஆர்குமெண்ட்லேயும் சரி, நாங்கள் அன்புமணியே தலைவர் என்று சொல்லவில்லை அப்படி என்பதை ஆணித்தரமாக அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் கொடுத்த லெட்டரே வந்து இறுதியாக கிடையாது, இது வந்து எங்ககிட்ட வந்த தகவல் படி நாங்கள் கொடுத்துருக்குறோம், அவ்வளோதான். அதனால் நீங்கள் இதையே முடிவாக எடுத்துக்கூடாதுன்றதை தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. உத்தரவில் இருக்குது, நீங்களும் படிச்சிருப்பீங்க. இந்த சூழ்நிலை இன்னமும் வந்து நான் தான் தலைவர் சொல்கிறது, இந்த சின்னத்தம்பி படத்தில் ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு மஞ்சள் கயிறு தூக்கிட்டு எனக்கு கல்யாணம்னு ஒரு பைத்தியம் ஓடும். அந்த மாதிரி இருக்குது, வேடிக்கையாக இருக்குது. இந்த மாதிரி செயலை இனியும் வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸோ அவருடைய ஆதரவாளர்களோ, அதிலும் குறிப்பாக சட்டப்புலி திரு பச்சோந்தி கே பாலு அவர்களோ இந்த மாதிரி எதையும் திரிக்காதீங்கன்னு நான் அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இப்போ இன்றைக்கி இது சம்மந்தமாக தான் நாங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கோம். நாங்கள் 3 வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். ஹைகோர்ட்டில் நாங்கள் வந்து சிஎஸ், அதாவது சிவில் சூட்டு ஃபைல் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து ஐயாவை வந்து தலைவராக வந்து டிக்ளரேஷன் பண்ணணும்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம். அதே போல் ஹைகோர்ட்டில் ரிட்டு ஒன்று போட்டிருக்கிறோம். அதில் ஏற்கனவே வந்து தேர்தல் ஆணையம் மாம்பழம் சின்னம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு கடிதத்தை திலக் ஷீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அந்த திலக் ஷீட்டுடைய முகவரி என்பது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாழ்ந்த வீடு. அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்த கடிதம் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சின்லாம் கொடுக்கல, தி பிரசிடென்ட் பாட்டாளி மக்கள் கட்சியும் போட்டு மாம்பழ சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு கடிதம் கொடுத்தாங்க. அந்த கடிதம் தவறான முகவரிக்கு போயிருக்கிறது. எங்களுடைய முகவரி தைலாபுரம் தோட்டம், தேனம்பேட்டை, இது 2 தான் எங்களுடைய முகவரி. அதனால் அந்த கடிதத்தை எங்களுக்கு இந்த இடத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு டைரக்ஷன் கேட்குறோம். அதே போல் சிட்டி சிவில் கோர்ட்டில் ஒரு வழக்கு நாங்கள் சூட்டு ஃபைல் பண்ணுறோம். அது பொதுச் செயலர் முரளி சங்கர் பெயரில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். அதில் என்ன சொல்லியிருக்கோம்னா, கட்சியினுடைய கொடியையோ கட்சியினுடைய பெயரையோ அந்த சின்னத்தையோ எங்களுதுன்னு சொல்லி யாரும் உரிமை கோரக்கூடாது, அதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி கேட்டுருக்கோம். இது சம்மந்தமாக இன்னும் என்னை விட இன்னும் விவரமாக சொல்லக்கூடியவர் ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை கையாண்டவர். இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்ட ஆலோசகராக இருக்கக்கூடிய எங்களுக்கு மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் ஐயா அருள் அவர்கள் இன்னும் தெளிவாக உங்களுடைய இதை பகிர்ந்து கொள்வார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 8/8/25 அன்று
இதே சென்னை உயர்நீதிமன்றத்திலே மருத்துவர் அன்புமணி அவர்கள் சட்டவிரோதமாக மாமல்லபுரத்திலே ஒரு பொதுக்குழு என்ற கூட்டத்தை கூட்டவிருக்கிறார். அதை கூட்டக்கூடாது, ஏனென்று சொன்னால் அதனால் சட்டம் ஒழுங்கு சீர்கெடும். மருத்துவர் ஐயாதான் 30/5/2025 தலைவராக இருக்கிறார். தலைவர் பதவி போனதற்கு பிறகு அன்புமணி அப்படி செய்யக்கூடாது என்றுதான் உயர்நீதிமன்றத்துக்கு வந்தோம். உயர்நீதிமன்றத்திலே தலைவர் என்பதை பற்றி நாங்கள் கேட்கவில்லை. நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் 8/8/2025 அந்த தீர்ப்பிலே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் என்று அரசாங்கம் சொல்வதால் இண்டோர் மீட்டிங் என்பதால் தான் நாங்கள் அனுமதிக்கிறோம் என்று சொன்னாரே தவிர தலைவர் என்று அங்கீகாரம் உயர்நீதிமன்றம் வழங்கவில்லை. அப்படி ஒரு மாறான பொய்யான கருத்துக்களை பரப்பி வருவதை நீங்கள் ஊடகத்தார் கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதிலே தலைவராக அன்புமணியை பற்றி கேட்கவும் இல்லை, தலைவர் என்பதற்கு சிவில் கோர்ட்டுக்கு போங்கள் என்று சொல்லவும் இல்லை. அதில் சொன்ன விஷயம், உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சிவில் கோர்ட்டுக்கு போகலாம், ஆனால் இப்பொழுது உள்ளது ஒரு கூட்டத்திற்கானது, அதற்கு சட்டம் ஒழுங்கு கெடாது என்பதால் நாங்கள் அதை முடிவு செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார். அதிலே யாருக்கும் தோல்வி இல்லை, எங்களுக்கு வெற்றி தான் கிடைத்தது. ஏனென்று சொன்னால் ஒரு வழக்கிலே விளக்கமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 30/5/2025 மருத்துவர் ஐயா தலைவராக நியமிக்கப்பெற்றார். அன்புமணி அவர்களுடைய காலம் 28/5/2022 முதல் ஒரு பொதுக்குழு ஃபோட்டோவெல்லாம் நம்மிடம் இருக்கிறது, தீர்மானம் செய்து 3 ஆண்டுகளுக்கு 28/5/2025 வரைக்கும் தான் அவருக்கு தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது. ஆனால் பிற்பாடாக இதையெல்லாம் ஊடகங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும், உறக்க சொல்ல வேண்டும், பொய்யை சொல்ல வேண்டும், தேர்தல் ஆணையத்தினுடைய தவறை சுட்டி காட்ட வேண்டும். பொய்யாக 31/8/2023 அன்று பொய்யான ஒரு தகவலை பொதுக்குழுவே நடக்காத போது, அவருக்கு 3 ஆண்டு காலம் பதவி இருக்கும்போது, கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் முடிந்த நிலையிலே உள்நோக்கத்தோடு தன்னுடைய தகப்பனாரையும் கட்சிக்காரர்களையும் ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு பொதுக்குழுவை நடத்தியதாக அவராகவே தன்னுடைய கையெழுத்தை மட்டும் போட்டு பொய்யாக ஒரு போலி ஆவணத்தை தயாரித்து தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி, அது 1/9/2023 தேர்தல் ஆணையத்துக்கு வந்தது. தேர்தல் ஆணையமும் அந்த ஆவணத்தை வைத்துக்கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்போது செய்வதைப் போல 4/12/2023 அன்று அந்த ஆவணத்தை ஏற்றுக்கொண்டதாகவும், அதன் அடிப்படையிலே 23 26 வரை அன்புமணி தலைவர் என்ற ஒரு கருத்தையும் கூறியது. ஆனால் தேர்தல் ஆணையம் 4/12/2023 கள்ளத்தனமாக அன்புமணி கொடுத்த ஆவணத்தை பெற்று போலியான ஒரு உத்தரவை போட்டபோது கூட அதிலே ஒரு கண்டிஷன் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய 2 பகுதியிலே இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு 3 ஆண்டு காலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதில் யாரையாகிலும் திரும்பவும் நியமித்தாலோ அல்லது யாராயிலும் நான் தான் தலைவர் என்று வந்தாலோ அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாலோ அந்த நிமிடமே இந்த பதவி அன்புமணிக்கு இல்லா போய்விடும், அன்புமணி டீமுக்கு அது இல்லை என்று முடிவாக சொன்னார்கள். இப்படி சொன்னதற்கு பிறகு அந்த 4/12/2023 உத்தரவை மருத்துவர் ஐயா அவர்கள் பல காலம் 6 மாத காலம் போராடி கேட்டும் கூட தேர்தல் ஆணையம் தவறு செய்துவிட்டதால் வெளியே கொடுக்கவில்லை. தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து நான் 4/12/2025 டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்த போது அந்த 4/12/2023 தேதியிட்ட ஆவணம் தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞர் வாயிலாக நீதிமன்றத்துக்கு வந்தது. அதில் இருப்பதை பார்த்ததுமே நீதி அரசி அதை பார்த்து அவருடைய பதவி அற்று போய்விட்டது, அன்புமணி பதவியில் இருக்க இயலாது, ஏனென்று சொன்னால் தலைவர் என்ற வேறு ஒருவர் வந்துவிட்டால், வழக்கு தாக்கல் செய்துவிட்டால் அன்புமணியினுடைய டேர்ம் முடிந்து விட்டது, இனி அவர் கோர முடியாது என்று சொன்னது. அதையே பல்ட்டி அடித்த தேர்தல் ஆணையம், ஆம் நாங்கள் அன்புமணியை தலைவராக அங்கீகரிக்கவில்லை, அன்ரெகனைஸ்ட் பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் இல்லாத பட்சத்திலே
அதனுடைய தர்க்கத்தை தீர்க்கக்கூடிய உரிமை எங்களுக்கு கிடையாது. அதன் அடிப்படையிலே அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவரே அல்ல. அவர் தலைவர் என்று சொல்லக்கூடியதை தீர்மானிக்கக்கூடிய உரிமையும் எங்களுக்கு இல்லை. அவர் தலைவர் என்று சொன்னால் அவர் தனியாக வழக்கு போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு சொல்லிவிட்டார்கள். நாங்கள் தலைவர் என்று கிளைம் செய்ததால் 27/11/2025 தேர்தல் ஆணையம் ஒரு கடிதத்தை கொடுத்து நீங்கள் தலைவர் என்று சொல்கிறீர்கள், 30/5/2025 தலைவர் சொல்கிறீர்கள். ஆனால் அவர் தர்க்கம் எழுப்புகிறார். நீங்கள் தலைவராக இருப்பதாக சொன்னால் உங்களுடைய கட்சியினுடைய உட்கட்சி விவகாரத்திலே கமிட்டி அமைத்து அதில் உங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். டெல்லியினுடைய தீர்ப்பிற்கு பிறகு கடந்த 17/12/2025 ஒரு தலைமை செயற்குழு கூடி செயற்குழு அங்கீகரித்து 29/12/2025 சேலத்திலே நடந்த மாநாட்டிலே மீட்டிங்கிலே மருத்துவர் ஐயா தான் தலைவராக தொடர்கிறார், அவருடைய டீம் தான் தலைவர் பொறுப்பை ஏற்று நடத்துகிறது என்ற ஒரு கடிதத்தை 17/12/2025 தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்தோம். 30 நாட்களுக்கு முன்பாக கொடுத்து தேர்தல் ஆணையம் அதை பதிவு செய்து கொண்டது. அந்த வகையிலே தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவுக்கு இணங்க, அறிவுறுத்தலுக்கு இணங்க மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கிறார். பொய்யே பேசி கொண்டிருக்கக்கூடிய அன்புமணி தரப்பு இந்த உண்மையான ஒரு நிலவரத்தை மக்களுக்கு சொல்லாமல் தாங்கள்தான் கட்சி என்று, தங்களைத்தான் அங்கீகாரம் செய்தார்கள் என்று, தங்களுக்கு தான் சின்னம் இருக்குது என்று பொய்யாக சொல்லி வந்ததை தடுப்பதற்காக இன்னும் ஒருபடி சென்று இன்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரிஜினல் சைடிலே சிவில் வழக்கு தாக்கல் செய்துள்ளோம். அது மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்திலே மாம்பழ சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்கப்பட்டுள்ளதை மருத்துவர் ஐயா தலைவராக இருப்பதால் அவருடைய விலாசத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லியும் வழக்கு தாக்கல் செய்துள்ளோம். சிவில் நீதிமன்றத்திலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மருத்துவர் ஐயா தான் தலைவராக உள்ளார். நிறுவன தலைவரை தவிர வேறு யாருக்கும் விதி 13 மற்றும் 35 அடிப்படையில் தேர்தலில் கூட்டணி வைக்கவோ பேசவோ அதிகாரம் இல்லை என்ற ஒரு சட்டம் இருப்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், அதன் அடிப்படையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தேசிய கட்சியோ எந்த மாநில கட்சியோ அல்லது அண்ணா திமுகவோ அவரிடம் கூட்டணி பேச எந்த உரிமையும் இல்லை. கூட்டணி பேசுவதற்கு யாரும் அவரை அழைக்க சட்ட முகாந்திரம் இல்லை. கூட்டணிக்கு செல்வதற்கு அன்புமணிக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. அன்புமணி ஒரு தனி மனிதர். அவர் கட்சியை பெயரை உபயோகப்படுத்தக்கூடாது. கட்சி என்பது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயாவிடம்தான் உள்ளது. அவர்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், அங்கீகரிக்கப்பட்ட தலைவர். இந்த சூழலில் அவரிடம் தேர்தல் கூட்டணி யார் வைத்தாலும் தேர்தல் கூட்டணி வைப்பவர்கள் மீது தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுப்போம் என்று சொல்லி புகாரையும் கொடுத்துள்ளோம். அது அல்லாமல் நாங்கள் இப்பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவு இல்லாமல் ஒரு பொய்யான கட்சியை தான் வைத்திருப்பதாக சொல்லி ஏமாற்றி கட்சியிடம் கூட்டணி வைத்துள்ள அன்புமணி மீது சிவில் மற்றும் கிரிமினல் வழக்கு தாக்கல் செய்ய சொல்லியும் புகார் கொடுத்துள்ளோம். அதற்காக சிவில் நீதிமன்றத்திலே சிட்டி சிவில் கோர்ட்டிலே எங்களுடைய இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முரளி சங்கரும் கட்சியின் கொடி, சின்னம், கட்சி பெயர், மருத்துவர் ஐயா படம் எதனையும் அன்புமணி தரப்போ உபயோகப்படுத்தக்கூடாது. தேர்தல் நேரத்திலே தேசிய கட்சி ஆனாலும் சரி அல்லது மாநில கட்சி ஆனாலும் சரி எந்த கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி என்று சொல்லி எந்த கூட்டணி ஏற்படுத்தவும் கூடாது. அப்படி ஏற்படுத்தினால் 1872 வருடத்திய ஒப்பந்த சட்டம் கான்ட்ராக்ட் ஆக்ட் பிரிவு 23 படி அவர்கள் குற்றம் செய்வதற்கு தூண்டியவர்கள் ஆவார்கள். அப்படியானால் இந்த நடைமுறையிலே அதிமுகவில் உள்ள மாண்புமிகு முன்னாள் முதல்வர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தன்னுடைய மிகுந்த அனுபவம் இருந்தும் கூட இப்பொழுது எந்த அழுத்தத்திற்காக ஆட்பட்டு கூட்டணி அமைத்தார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்திலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அன்புமணியுடன் ஏற்படுத்திய கூட்டணி சட்ட விரோதம் என்பதற்காக வழக்கு தாக்கல் செய்துள்ளோம். அந்த வழக்கு சிட்டி சிவில் கோர்ட்டிலே உள்ளது. நாங்கள் வழக்கு மட்டும் தாக்கல் செய்யவில்லை, உடனடியாக இடைக்கால தடையும் கேட்டிருக்கிறோம். வழக்குகள் அனைத்தும்
ஃபைல் செய்து நம்பர் ஆகிவிட்டது. அந்த நம்பர் உங்களுக்கு வழக்கறிஞர் சொல்லுவார். அந்த கோப்புக்கு வந்ததும் அந்த வழக்கினுடைய விவரங்கள் அனைத்தையும், அதில் உள்ள உத்தரவுகள் அனைத்தையும் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் சொல்லறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம்.